இந்த வருஷத்தோட முதல் மார்வல் படமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயே இந்த படத்தோட ட்ரைலரில் இந்த ரெட் ஆல்கெல்லாம் காமிச்சு ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, எண்ட் கேமில் கேப்டன் அமெரிக்கா அவருடைய ஷீல்டை வந்து சாம் கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு அப்புறம் உனக்கு தான் அந்த தகுதி இருக்குது, நீ தான் ஒரு கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருப்பார். இதுக்கப்புறம் இவரை வச்சு ஒரு சீரீஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸில் அந்த பொறுப்பை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணார், இவர் எப்படி ஒரு கேப்டன் அமெரிக்காவாக இருக்க முடிஞ்சுது, கடைசியாக இவர் எப்படி ஒரு கேப்டன் அமெரிக்காவாக மாறுறாரு, அதோட முடிச்சிருப்பாங்க. அப்படி இந்த படத்தில் சாம் ஒரு கேப்டன் அமெரிக்காவாக இருந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே செய்யும் போது, அதாவது அமெரிக்காவை ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்குது. அமெரிக்காவோட புது பிரசிடெண்ட்டாக வரக்கூடியவர் வந்து அவருடைய ஒரு பெரிய மீட்டிங்கை ஒயிட் ஹவுஸில் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவார். அப்படி அந்த மீட்டிங் வந்து நடக்கும்போது ஒருத்தன் பிரசிடெண்ட்டை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அவன் வேறு யாரும் இல்லை, சாமோட கோச் தான். அந்த ஆள் வந்து ஒரு சோல்ஜர். அப்படி இருந்தால் அந்த ஆள் எதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ண அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. இப்போ இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த படத்தோட ஹீரோ. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்துச்சு, அதில் அந்த பிரசிடெண்ட் யார், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருகம் என்ன, அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுறவங்க யார் அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அதுலேயும் இடையில கொஞ்சம் பேசுவாங்க. சிஜி ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. இதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தில் இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதாவது படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அது இந்த இடையில இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வர வச்சு அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுலேயும் கடைசி அந்த 20 நிமிஷம் வந்து படம் உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கேப்டன் அமெரிக்காவுக்கும் ரெட் ஹல்க்குக்கும் வரக்கூடிய அந்த சண்டையாக இருக்கட்டும், அப்புறம் மேக்கிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதெல்லாமே இந்த 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த 20 நிமிஷம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்த கேப்டன் அமெரிக்கா படங்கள்லேயே எனக்கு ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அது இந்த படம் மட்டும்தான்.